குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியான ராகி லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து 1/2 கப் வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் எள்ளை தனித்தனியாக வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் திராட்சை அப்படி இல்லைன்னா டேட் சேர்த்துக்கலாம். அடுத்து 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா வறுத்த ராகி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், மாவு வந்து ரெடி. லாஸ்டா இதில் வறுத்த எள்ளு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி. நான் யூஸ் பண்ணியிருக்கிற நாட்டு சக்கரை வந்து எஸ்கே கேன் சுகர்லேருந்து வாங்கியிருக்கேன். அவங்க இன்ஸ்டா பேஜ் டீட்டெயில்ஸில் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நார்மல் நாட்டு சக்கரை மட்டும் இல்லாமல் சுக்கு ஏலக்காய் சேர்த்த நாட்டு சக்கரை, மூலிகை நாட்டு சக்கரைன்னு சேல் பண்ணுறாங்க. நான் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.